ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கொண்டு வராங்க மத்திய அரசு. எப்படி பீகார்ல ஒரு பிரச்சனையானதோ, கர்நாடகாவில் எப்படி பிரச்சனையானதோ, அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையும் நேரடியாக நின்று மக்கள் கிட்ட தன்னுடைய செல்வாக்கு நிர்வகிக்க முடியாத பிஜேபி இப்படி எஸ்ஐஆர் மூலமா எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களா? எஸ்ஐஆருக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லைங்க. எஸ்ஐஆர் என்பது எலெக்ஷன் கமிஷன் செய்யறது. ஸோ அவங்களுக்கு எவ்ரி 10 வருஷம் ஒரு தடவை உண்மையான ஓட்டர்ஸ் தான் இருக்காங்களா, இறந்தவர்கள் பேர் எடுக்கப்பட்டதான்னு பார்க்கணும். ஆனால் பெரும்பாலான இந்திய ஸ்டேட்ல 2003க்கு பிறகு பண்ணவில்லை. தமிழகத்தில் கடைசியாக நடந்து 23 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நார்மலாக போலிங் நடக்கிற அன்னைக்கு சாயந்தரம் கவுண்ட் சொல்கிறப்ப ஸ்டேட் ஃபுல்லாக 63%லேருந்து 70க்குள்ளே வரும். மெட்ராஸில் பார்த்தா 45லேருந்து 52 தான் வருது. வெளியூர் போயிருப்பாங்க பல பேர். இல்லை, சென்னையை பொறுத்தவரை பல பேர் வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறினால் இங்கே இருக்கிறத கேன்சல் பண்ண கொடுத்துட்டு எழுதினாலும் வருது. எனக்கே 2 ஓட்டுகள் இருந்தது இந்த போன எலெக்ஷனில், நான் போய் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிந்து சென்னை போன்ற சிட்டிஸில் இது சென்னையில் மாத்திரம் இல்லை, இதே பிரச்சனை பாம்பே, டெல்லி எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் 45-50 தான் வரும் பெரிய பெரிய சிட்டிஸில். இதுக்கு காரணம் இதுதான், டூப்ளிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்தது இறந்தவர்கள். இப்போ என்னுடைய தந்தை இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் போய் டெத் சர்டிஃபிகேட் வந்த உடனே அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். பட் டெலீட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இதையெல்லாம் செக் பண்ண வேண்டியது. இதெல்லாம் நீங்க 5 வருடங்கள் உங்களுக்கு நேரம் இருக்குல்ல, அப்பயே இதெல்லாமே பண்ண வேண்டியதுதானே? இல்லை சார், பண்ணும்போது தானே சார் வருடா வருடம் இட் இஸ் ரிவைஸ்ட். 18 வயசு ஆன எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துப்பாங்க. அது தவிர ஜனவரி மாதம் இந்த வருஷத்து ஓட்டர் ஸ்லிப்னு ஆன்லைனில் போடுறாங்க. நம்ம போய் செக் பண்ணணும். நம்ம யாரும் பார்க்கறது கிடையாது. எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் போயிட்டு பூத்துக்கு போனேன், எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி சேனலில் வந்து இது சோ ராமசாமிக்கு ஆயிரத்துக்கு, சிவாஜி கணேசன் ஆயிருக்கு, விவேக்கு ஆயிருக்கு. அவங்க காலத்துல இன்டர்நெட் கிடையாது, அதனால சரி அப்படி பண்ணிடுறாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். இன்டர்நெட் வளர்ந்துருச்சு, டெத் சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ண வேண்டியதானே? அதான் சார், இது ஆன்லைன்ல உங்களுடைய ஓட்டை பார்க்க முடியாது. இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனவரியில் கொடுப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இறந்தவர்கள் நீக்குதல்ங்கிறதெல்லாம் நடக்காம இருக்குது. ஸோ இதை எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு தடவை பண்ணணும்னு சட்டம் இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது மொத்தமே ஒரு 75-100 பேர் கொண்ட பாடி. அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எம்ப்ளாயீஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஓட்டர் ரிவிஷனையே பண்ணுறாங்க. ஸோ இதனால இந்த முறையான முறை 23 வருஷங்களாக செய்யப்படவில்லை. இதை செய்யறதுக்கும் பெரிய காஸ்ட் ஆகும். எலெக்ஷனுக்காக நீங்கள் டீச்சர்ஸை யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்ட்ரா பேட்டெல்லாம் கொடுக்கும். ஸோ இதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணி பண்ணாமல் இருந்தது. பீகார்ல சமீபத்தில் நடந்தது நீங்க சொன்ன மாதிரி. அதுல முதல்ல என்ன சொன்னாங்க, 68 லட்சம் ஓட்டர்கள் லிஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னாங்க. அதுல 22 லட்சம் பேர் இறந்தவர்கள். இல்ல பீகார் விடுங்க, இப்போ ராகுல் காந்தி வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, பெங்களூர்ல ஒரு பர்டிகுலர் தேவபுரா அப்படின்ற தொகுதியில மட்டும் ஒரு வீட்டுல மட்டும் 80 பேருக்கு மேல இருக்கு சார். அந்த ஒரு வீடு அவர் சொன்ன அட்ரஸ் எலெக்ஷன் கமிஷன் பதிலே சொல்ல மாட்டேங்குது சார். எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல முடியாது. நீங்க ஒரு கிரிக்கெட்ல பவுலர் போட்டு ஸ்டம்பில் லைஸா உரசிட்டு போய் பெயில்ஸ் விழுந்தா கூட அவ்விஸ்தட் கேட்டால் தான் அம்பையர் பதில் சொல்லணும். நீங்க பெட்டிஷனை கொடுக்காம ரோட்ல நின்றுட்டு கத்துனீங்கன்னா பதில் கொடுக்க முடியாது. பெட்டிஷன் கொடுங்கன்னு கேட்டாச்சு. ஆச்சா, மஹதேவ்புரால அவர் எந்த ஒரு 4-5 கேஸ்ல அட்ரஸோட சொன்னார். நீங்க சொன்னது மஹதேவ்புரா. அதுல ஒரு வீடு என்னன்னு பார்த்தா நான் காங்கிரஸ்காரன் தான், 300 ஸ்கொயர் ஃபீட்ல 5 ரூம் கட்டி வாடகை கூட்டுறேன் பேச்சுலருக்கு. எவனா வந்து நார்த்ல இருந்து வருவான், வந்து தங்கிட்டு இது ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுட்டு கேஸ் வாங்குறதுக்கு போட்டுட்டு அதை வச்சுட்டு ஐடி வாங்கிக்கிறான். ஐடி வாங்கிட்டு வேற கம்பெனி வேற எங்கேயாவது வேலை கிடைச்சா அங்கிருந்து அவன் இது ஒசூர் ரோடுக்கோ எங்க எலக்ட்ரானிக் சிட்டிக்கிட்டே எங்கேயோ போயிடுறான். இப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவை 2 பேர் 4 பேர் பசங்க வந்து மாறி 80 பேருங்கும் போது சார் நான் தான் சொல்றேன். இப்ப எனக்கு 2 ஓட்டு இருந்தது. நான் சொல்றது எங்க அப்பா வீட்டுல இருந்து நான் தனி கொடுத்தன போனப்பறம் எனக்கு இருந்தது. ஆனா நான் 1 தான் போட்டேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, 2, 3 என் நண்பருக்கு விழுப்புரத்தை சேர்ந்தவர், விழுப்புரத்துல ஒரு ஓட்டு இருக்கு. இங்க வாடகை வீட்டுல இருந்து அப்புறம் இந்த சொந்த வீட்டுக்கு போனார். 3 வீட்லயும் 3 இருக்கு. இப்ப 3லயும் 1 தான் போட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஏதோ 1யோ 2யோ ஆளுங்கட்சியினர் யூஸ் பண்ணியிருந்தா என்ன பண்றது? இப்போ எனக்கு ஒரு ஓட்டு தான் போட முடியும். கையில ரேகை வச்சாச்சுன்னா யாரும் போட முடியாது. ஆனால் பூத்துல 4 மணிக்கு மேல நிறைய பேர் வராங்கன்னு இவர் சொல்றாரு. ஆச்சா, ஓட் சோரிங்கிறது பண்ணவே முடியாது தமிழ்ல இந்தியன் ப்ராசஸ்ல. நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு சொன்னால் உங்க ஜெய் வந்திருக்காருன்னு ஒன்று யாராவது ஒரு ஏஜென்ட் படிப்பார். ஓட்டர் நம்பர் 385 ஜெய்
ஓட்டர் நம்பர் 444 தேவப்பிரியா அப்படின்னு உடனே எல்லாரும் டிக் அடிச்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பூத் ஆஃபீஸர் வந்து அவரும் டிக் அடிச்சுட்டு எஸ் கொடுத்தாதான் நீங்க போய் போட முடியும். ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஸோ ஒரு பூத்துலையும் இருக்கிற அத்தனை கட்சி ஏஜென்ட்ஸும் இப்போ ஓட்டு போட வரணும்னு அவசியம் இல்லைல்ல. டார்கெட் பண்ணி திமுக காரங்களோட ஓட்டை ரிமூவ் பண்ணாலே இப்போ 1000-2000 ஓட்டு இது ஓகே. இப்போ எஸ்ஐஆர்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறாங்க. சரியா? இதையே 2017 கிட்டத்தட்ட ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல், ஜெயலலிதா மரணம் நடந்த பிறகு டிடிவி தினகரன் போட்டிட்டு ஜெயிக்கணும். அப்போ 30,000 ஓட்டுகள் நீக்கப்பட்டுள்ளன. அதனால் ஒரு முழுமையான ரிவிஷன் செய்யணும்னு திமுக ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கேஸுக்கு போய் அது தள்ளுபடி பண்ணப்பட்டு கேஸ் வழக்கு நடந்ததுங்கிறத நேற்றுக்கு நயினா நாகேந்திரன் சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நான் ஆளுங்கட்சியா இருந்தா ரிவிஷன் பண்ணக்கூடாது. அடுத்தது முஸ்லிம்கள் மட்டும் நீக்கப்படுகிறார்கள், பெண்கள் நீக்கப்படுகிறார்கள், இப்படின்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஹிந்துல இந்தியாவிலேயே மிகப்பெரிய இந்த ஏஜென்சி நடத்துவார், போலிங் ஏஜென்சி நடத்துற அவர் வந்து முஸ்லிம்கள் டார்கெட் பண்ணி பண்ணப்படல, நீக்கப்பட்டது எல்லாம். நீக்கம் தேவையான தேவைதான். ஏன்னா இறந்தவர்கள் இருக்காங்க, புதுசா என்ரோல் பண்ணவங்க இருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி வீடு மாறினவங்க இருக்காங்க. இந்த நீக்கங்கள்லாம் அவசியங்கள் தான். ஆனா இது எல்லாமே இந்த தேர்தல் நேரத்துல வரும்பொழுதுதான் கூடுதல் சந்தேகமா டார்கெட் பண்ணி நீக்கம் பண்றாங்களோ. சார் நீங்க தான் சொன்னீங்க, ஏன்னா பிஜேபி சொந்தமா ஜெயிக்க முடியலன்றனாலே அதிமுகவோட கூட்டணியில இருக்காங்க, விஜய் கூட சேர்த்துக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பாக்குறாங்க. இது எப்படியாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி 1000-2000 ஓட்டு எலெக்ஷன் கமிஷன். சார் திமுக தான் கேஸ போட்டதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆர்கே நகர்ல வந்தப்ப திமுக தான் சரியாக இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. பிரச்சனை இப்ப இந்த மாதிரி டூப்ளிகேசி ஓட்ஸ் இருக்கிறது யார் போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் தமிழகத்தில் திமுக அப்படி போடும் என்பது பரவலான பேச்சு உண்டு. சரியா? பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பிஜேபி கண்ட்ரோல். சார் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இந்தியால ஒரு நீதிபதி கூட இம்பீச் செய்யப்பட்டதில்லை. அதாவது எந்த அளவுக்கு பவர் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றம் இருக்கோ அதே அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் மேல உச்சநீதிமன்றமும் எந்த டைரக்ஷனும் கொடுக்க முடியாது. அதுல மால் பிராக்டிஸ் இருந்தால் மட்டுமே தான் தடுக்க முடியும். இப்போ பிஜேபியை குற்றம் சாட்டி ராகுல் காந்தி சார் குமார் வந்து பதில் சொல்றாரு, பிஜேபி காரங்க பதில் சொல்ல மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சீஃப் வந்து பதில் சொல்றாரு. இது எப்படி நீங்க வந்து இம்பீச்? சார் ஒன்னே நான் சொல்றது, இம்பீச் பண்ணணும்னு சொன்னால் 50 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு 2/3 எம்பிக்கள் சப்போர்ட்ல தான் பண்ணணும். உடனே ஜாதிகள் இழுக்கப்படும், மற்ற விஷயங்கள் வரும். ஆளுங்கட்சி வந்து நிச்சயமா பண்ணாது. சார் இதுல 2 விஷயம் சொல்லிட்டா ஈஸியா புரிஞ்சிடும் சார். இன்னைக்கு நீங்க எதுல போய் ஓட்டு போடுறீங்க? மிஷின்ல போய் போடுறீங்க. இந்த மிஷின் வர்றதுக்கு காரணம் 2002 99 ஜெயலலிதா போட்ட கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் 2004 எலெக்ஷன் கம்பல்சரியாக ஓட்டிங் மிஷின் வச்சுதான் பண்ணணும் அப்படின்னு கேஸ் ஜட்மெண்ட் வந்ததுனால தான் போட்டாங்க. 2004 ஆட்சியில இருந்த வாஜ்பாய் தோத்தார் மிஷின் வந்ததுனால. சரியா? இப்ப நீங்க போடுற மிஷினுக்கு பேரு அதுல பிரிண்ட் அவுட் வந்து கீழே போகுது, விவிபிடின்னு பேரு, ஓட்டர் வெரிஃபியபிள். இந்த மிஷின் வேணும்னு சொல்லி 2009 தேர்தலில் 6 முறை 6 ஃபேஸா நடந்தது. முதல் ஃபேஸ்ல மாத்திரம் கோபால்சாமி இருந்தார். அடுத்த 5 ஃபேஸ்ல கரெக்டாக சோனியா காந்திக்கு மிகவும் வேண்டியதான நவீன் சாவ்லா என்பவர் இருந்து பல மேனிப்புலேஷன் செய்யப்பட்டன என்று பிஜேபி சார்பாக திரு சுப்பிரமணியம் சாமி வழக்கு போட அடுத்த தேர்தல் கம்பல்சரியாக 2012 தேர்தல விவிபிடியோட தான் வரணும். நாங்க கடைசியாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, நீங்க எல்லாம் பூத் ஏஜென்ட்னு ஒண்ணு வைக்கிறீங்க. ஒரு பூத்துக்கு 10 பேர் ஏஜென்ட்னு வைக்கிறீங்கன்னால் ஒரு பூத்துக்கு இன்னைக்கு 1200 ஓட்டு சராசரி. பூத் ஏஜென்ட் 2 பேர் தான் இருக்க முடியும், 10 பேர் இருக்க முடியாது. கட்சி சார்பாக சார் வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்கறதுல ஆரம்பிச்சு பூத்துக்குள்ள 1 பூத்துக்கு வெளியில 1 அப்படின்னு 10 பேர் ஒரு பூத்துக்கு பிளான் பண்றாங்க. ஒரு பூத்துக்கு 1200 2 பேர் தான் சொல்றாங்க. அபிஷியல் 2 பேர் சார். கட்சி வந்து நீங்க உள்ளுக்குள்ள உட்கார்றது ஒருத்தர், வெளியில டேபிள் போட்டு வரவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க. அது கட்சிக்காரங்க உட்காருவாங்க. ஆனா சார் கட்சிக்காரர்கள் என்பது அவங்க ஏஜென்ட்டா வச்சுக்கிட்டு ஒருத்தர். ஓகே, அதான் விளக்க வரேன், ஒரு நிமிஷம் பேச விடுங்க. ஸோ ஒரு பூத்துக்கு 1200 இருந்து 1500 இருந்தது. இந்த முறை 1000 குறைக்கிறாங்க. பீகார்ல, தமிழ்நாட்டுலலாம் 1000 பேருக்கு ஒரு பூத்துன்னு சொன்னால் ரஃப்லி ஒரு வீட்டுக்கு 3 பேர்னு வச்சுக்கிட்டா 300 பேர். ஒரு திமுகவும் அதிமுகவும் ஒரு பூத்துக்கு நாங்க 10 ஏஜென்ட் ரெடி பண்றோம்ன்றாங்க. அப்ப 300 ஓட்டுக்கு
100 ஓட்டுக்கு ஒரு ஏஜென்ட்டுங்கிறாங்க. அப்போ அதிகபட்சம் 30 40 வீட்டுக்கு ஒரு ஏஜென்ட். ஸோ ஒரு தெருவில் அதுவும் ஃப்ளாட்ஸ் இருந்தால் ஒரே இதில் 30. ஸோ இப்போ நீங்கள் பூத் ஏஜென்ட்ஸ் போய் பார்த்து பாருங்க, எத்தனை கம்ப்ளைண்ட்டு என் பேரை தப்பாக நீக்கிட்டாங்கன்னு வந்ததுன்னு பார்த்தால் 100 200 கூட வரல. 45 லட்சம் கடைசியாக அடிஷன்ஸ் 22 லட்சம் போக 45 டிலிஷன்ஸ் மொத்தம் வந்துருக்கு. நெட் டிலிஷன் இஸ் 45 லட்சம். பீகாரில் 243 தொகுதி 45 லட்சம்னா ரஃப்லி 20,000 ஓட்டு. இப்போ நம்ம 30 தொகுதியில் தமிழ்நாட்டில் பார்த்தது கிட்டத்தட்ட 2000 ஓட்டுக்கு 25,000 கீழே. அப்போ 20,000 ஓட்டுக்கள் டூப்ளிகேசி ஆஃப் ஓட்ஸ் இல்லாத ஆள் பேரில் இருந்து அதை நீங்கள் போட்டோன்னா என்ன பண்ணுறது? நீங்க அதை எப்படி ஸ்பெகுலேட் பண்ண முடியும்? ஏன்னா எல்லா கட்சி நீங்க சொன்ன அதே நியாயம், பூத் ஏஜென்ட்ஸ் வந்து எல்லா கட்சியோட பூத் ஏஜென்ட்ஸ் இதைத்தான் சுயேட்சை ஆளுங்களோட பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. ஆளுங்கட்சி மட்டும் எப்படி போய் ஓட்டு? அதுதான் சார், சுப்ரீம் கோர்ட் அதுதான் சொல்லிச்சு, எல்லா கட்சியும் ஏஜென்ட் வச்சு செய்யறீங்க நீங்க. அதுலயும் என்ன பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட், நார்மலாக டிலீஷன் முடிஞ்சு இந்த ரிவிஷன் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல அப்டேட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வேலிட் ஓட்டர்ஸ் பேர் தான் போடுவாங்க, ரிமூவ் பண்ண ஓட்டர்ஸை போட மாட்டாங்க. இந்த முறை என்ன சொல்லிட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பூத் வைஸ் யார் யார் ரிமூவ் பண்ணன்னு போடுங்க. இப்போ இந்த பூத்துல இருந்து 8 பேர் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 8 பேர் பேரை போடுங்க, அவங்க இருந்தா வரட்டும். அதையும் பண்ணியாச்சு. நீக்கப்பட்ட 68 லட்சத்துக்கு 200 பேர் கூட வரல. இன்னும் சொல்ல போனால் நீ என்கிட்ட இன்னும் டூப்ளிகேசி இருக்குன்னு நிறைய பேர் வந்து நீக்க சொல்லி வந்திருக்காங்க. என்னுடைய ஓட்டு 2 பூத்துல இருக்குன்னலாம். இன்னும் சொல்ல போனால் அங்க எதிர்கட்சி தலைவருக்கே 2 இடத்துல இருக்குன்னெல்லாம் பிரச்சனை வந்து. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக தேவை சார். யார் எதிர்ப்பார்கள்? இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் உங்களுக்கு இவிஎம்ல தப்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணல. எலெக்ஷன் கமிஷன் வந்து 7 நாள் டைம் கொடுத்து நீங்க வந்து இது பண்ணுங்கன்னு வாய்ப்பு கொடுத்தாங்க, யாரும் வரல. சுப்ரீம் கோர்ட்ல அதை காட்டியாச்சு. ஆனால் இன்னைக்கு அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அது ஃபெயில்யூர் ஆனோன்னா இப்ப ஓட்சோரின்னு ஆரம்பிச்சாங்க. ஓட்சோரியிலையும் எதையுமே ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ இப்போ எஸ்ஐஆரை குற்றம் சொல்றாங்க சார். எஸ்ஐஆர்ல பிரச்சனை இது, நீங்க எல்லா கட்சிக்கும் பூத் ஏஜென்ட் இருக்கு. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ஆன்லைன், நீங்க எல்லாருமே உங்க ஆண்ட்ராய்டு போனை தட்டினீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டோ எந்த சைட்டுக்கு வேணா போக முடியும். எனவே திஸ் இஸ் த டைம், இட் ஹாஸ் டு பி டன், இட் வில் பி டன். இதுல ஃபேக் ஓட்டு போடுறது பிரதானமாக வச்சிருக்கிற கட்சிகள் பயப்படும். ஐ திங்க் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதிமுக வரவேற்றிருக்கிறது, பாமக வரவேற்கிறது, ஒரு கட்சியாக வரவேற்கிறது. அதனால எஸ்ஐஆர் கண்டிப்பாக தேவை. கள்ள ஓட்டு போடும் கட்சிகள் பயப்படணும், மற்றவங்க வரவேற்பாங்க. ஸோ நீங்க யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க எந்த பக்கம் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். எங்களோட அந்த பல தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.